Good morning to all. Today we are going to discuss about the microwave means of the rotational polydiatomic molecules. Okay. It is the polydiatomic molecules of microwave. We should already நம்ம வந்து diatomic molecule பார்த்திருக்கோம். இப்போ வந்து நம்ம பார்க்க போறது என்னன்னா polydiatomic molecules. Polyatomic molecules. Let us see one example, carbene oxysulfide or chloroacetylene. ஏதாவது ஒன்று வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இது வந்து நம்ம மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ட்ரை அட்டாமிக் மாலிகுல்ஸ். என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ட்ரை அட்டாமிக் மாலிகுல்ஸ். ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மாலிகுல் MOMC MS நம்ம வச்சுக்கிறோம். இதோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இது நார்மலாக இதோட ரொட்டேஷ்னல் எனர்ஜி லெவல் நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா, அங்கே கண்டுபிடிச்சோம் டயட்டாமிக் மாலிகுல்ஸ்க்கு BJ × J+1 போட்டோம். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா BJ ரொட்டேஷ்னல் தட் இஸ் ஈக்குவல் டு ரொட்டேஷ்னல் பாலிடயட்டாமிக் மாலிகுல்ஸில் பார்த்தோன்னா BJ × J+1 மைனஸ் D × J² J+1 the whole square. இது வந்து சென்டிமீட்டர் இன்வர்ஸ். இந்த ஃபார்முலாவை நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரை அட்டாமிக் மாலிகுல்ஸுக்கு இருக்கக்கூடிய ரொட்டேஷ்னல்ஸ் எவ்வளோ அந்த 2B இப்படி போட்டோம் இல்லையா, நம்ம அந்த மாதிரி இது இப்போ ட்ரை அட்டாமிக் மாலிகுல்ஸுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத, பாலி அட்டாமிக் மாலிகுல்ஸுக்கு காமனாக எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த ஃபார்முலாவை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் 2 போட்டிருக்கிறேன். RO அதாவது இந்த டிஸ்டன்ஸ் வந்து பாண்ட் லெங்க்த்து நம்ம வந்து டயட்டாமிக் மாலிகுலுக்கு போட்டோம்ல அதே மாதிரியே தான் இங்கேயும் போட்டிருக்கிறோம். தட் இஸ் கன்சிடர் RO, RC and RS. RO, RC and RS represents the distance of the atom from the center of the gravity. இந்த சென்டர் இருக்கு இல்லையா, இந்த சென்டர் ஆஃப் த கிராவிட்டிலேருந்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து R0, இது வந்து RC, இது வந்து நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா RS அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா இதில் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி சொல்கிறோம். இப்போ வந்து நம்ம ஒரு நார்மலான ஒரு ஃபார்முலா சொல்கிறோம். என்ன டயட்டாமிக் மாலிகுலுக்கு எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம அதே மாதிரி தான் சொல்ல போகிறோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா M0 தான் மாஸ், அதோட பாண்ட் லெங்த் M0 R0 ப்ளஸ் MCRC is equal to MS RS ன்னு சொல்கிறோம். we are going to put the equation number 1. நம்ம இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா மொமெண்டம் ஆஃப் இனர்ஷியா I is equal to நமக்கு தெரியும் I is equal to நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் I is equal to mu R0 squared. mu R0 squared. இந்த இடத்துல mu அப்படின்றது ரெடியூஸ்டு மாஸ். டயட்டாமிக் மாலிகுல்னால் நம்ம M1 M2 divided by M1 plus M2 போட்டோம் இல்லையா, நம்ம இங்கே இடத்துல வந்து 3 மாலிகுல்ஸ் இருக்குது. அப்போ தனித்தனியாக போடுறோம். M0 R0 ஸ்கொயர்டு ப்ளஸ் MC RC ஸ்கொயர்டு ப்ளஸ் MS RS ஸ்கொயர்டுன்னு போடுறோம். சரி, அப்போ இந்த ஈக்குவேஷன் 3 வந்து எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னாக்கா இட் இஸ் எக்ஸ்பிளைன் மொமெண்டம் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த சென்டர் ஆஃப் த மாஸ். ஓகே, சரி. இப்போ வி ஹாவ் அ ட்ரைஅட்டாமிக் மாலிகுல்ஸ் நான் சொன்னேக்கா O1 C1 S1 வித் தஸ் ஆட்டம். அதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் வந்து ஆக்சிஜன், கார்பன், சல்ஃபர். அதோட பாண்ட் லெங்க் இப்போ வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இல்லையா, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடியது. இது வந்து ரெண்டுத்துக்குரிய பாண்ட் லெங்க் வந்து C0. கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இருக்கக்கூடிய பாண்ட் லெங்க் வந்து RC0. அதே மாதிரி பாண்ட் லெங்க் பிட்வீன் Cக்கும் Sக்கும் உள்ளது வந்து CS. பொசிஷன் ஆஃப் த கார்பன் அந்த இடத்துல இருக்கிறது வந்து RC. ஓகே, அதே மாதிரி தான் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், R0 RS அப்படின்றது பொசிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்டு S ரிலேட்டிவ் டு த சேம் பாயிண்ட். இப்போ நம்ம வந்து we are going to calculate தனித்தனியாக calculate பண்ணுறோம். R0 RS calculate பண்ணோம்னா R0வோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு த காம்பினேஷன் ஆஃப் RC0 ப்ளஸ் RC. அதே மாதிரி RSோடதை calculate பண்ணோம் அப்படின்னா RCS மைனஸ் RC. இது வந்து ஈக்குவேஷன் 4. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். இது வரைக்கும் பார்த்தது ஃபஸ்ட்டு பாயிண்ட். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா we are going to calculate the center of mass கண்டிஷனை calculate பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம் இல்லையா M0 R0 ப்ளஸ் MC RC ப்ளஸ் MS RS is equal to 0.
இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா substitute the equation 4 we are going to put the equation 4 equation 4 நம்ம என்ன பண்ண போகிறோம் equation 4 நம்மகிட்ட என்ன இருக்குது R0 and RS value இந்த R0 and RS value வந்து நான் என்ன பண்ண போகிறேன் இந்த இடத்துல substitute பண்ண போகிறேன் அப்போ என்ன வரும் M0 RC0 plus RC plus MC RC plus MS RCS minus RC வரும் this equation we are going to collect the equation from RC அப்போ இது நம்ம வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கலெக்ட் பண்ணுவோம் அப்போ தான் புரியும் M0 R0 plus MC RC வரும் MC RC plus MS RCS minus RC அப்போ நம்ம காமனாக இதில் இருக்கக்கூடிய M0 MC MS எல்லாம் வெளில எடுத்துட்டு RC காமனாக வெளில எடுத்தோம்னா இதுக்கு வந்து நம்ம டேர்ம் Mன்னு சொல்லுவோம் இந்த ஃபுல் டேர்முக்கு ரிமைனிங் இருக்கிறது MS இங்கே பாருங்கள் இந்த MS RS CS minus M0 R0 equation number 5 okay இப்போ வந்து let this term இதுக்கு ஃபுல்லாமே நம்ம என்னன்னு சொல்கிறோம் M capital M இல்லையா ஏன்னா 3 ட்ரைஅட்டாமிக் மாலிகுலோட மாஸ் அப்படினால வந்து கேபிட்டல் Mன்னு சொல்கிறோம் அப்போ M is equal to M0 plus MC plus MS total mass இதை வந்து இங்கே போய் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்போ M of RC is equal to this term அப்போ சென்டர் ஆஃப் குவார்டினேட் என்ன RC தான் அப்போ RC is equal to MS RS RCS minus M0 RC0 divided by M இப்படி தான் வந்து சென்டர் ஆஃப் மாஸ் கண்டிஷனாக பாலிஅட்டாமிக் மாலிகுலை கண்டுபிடிக்கிறோம் அடுத்தது நமக்கு தேவை வந்து மொமெண்டம் ஆஃப் இனர்ஷியா தான் is equal to mu0 R square அதுக்கு பதிலாக அந்த இடத்துல என்ன இருக்குது M is equal to M0 MC MS இதிலே பாருங்கள் இந்த R0க்கு பதிலாக R0 வேல்யூ RSக்கு பதிலாக இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் M0 இந்த R0ஓட வேல்யூ plus MC RC squared plus MS இந்த RSோட வேல்யூ இது வந்து A plus B the whole squared ஃபார்முலாவில் இருக்குது இது A minus B the whole squared ஃபார்முலாவில் இருக்குது அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் A squared plus 2AB plus B squared இதை வந்து A squared minus 2AB plus B squared நான் ப்ரீஃப் பண்ணியிருக்கேன் இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஆல்ரெடி we known இந்த ஈக்குவேஷனை தெரியும் நமக்கு இதை நம்ம அப்புறமே போட்டுக்கலாம் இப்போ வந்து we are going to collect the equation இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் RC ஸ்கொயர்டையும் RCயையும் நான் கலெக்ட் பண்ண போகிறேன் RC ஸ்கொயர் RC அந்த இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா M0 MC MS தனியாக எடுத்து எழுதிக்கிறோம் எல்லாத்துலேயுமே வந்து RC ஸ்கொயர் இருக்குது இதில் RC ஸ்கொயர் இதில் RC ஸ்கொயர் RC ஸ்கொயர் இருக்கப்போ காமனாக நான் எடுத்து எழுதிக்கிறேன் ரிமைனிங் உள்ளது வந்து 2RC எடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து ஒரு M0 RC0 வந்துடும் அடுத்தது MS RCS ப்ளஸ் ரிமைனிங் உள்ள டேர்ம் வந்து என்ன இந்த டேர்ம் வந்துடும் எந்த டேர்ம் MG0 RC0 ஸ்கொயர் ப்ளஸ் MS RC ஸ்கொயர் 0 S வந்துடும் அப்போ இதுக்கு வந்து நான் Mன்னு வைக்கிறேன் அப்போ M RC ஸ்கொயர் ப்ளஸ் 2RC M0 RC அப்படி வந்துடும் அப்போ இந்த நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டோட்டல் டேர்முக்கு வந்து இதை மட்டும் இந்த டேர்ம் வந்து M இல்லைங்களா அப்போ இது இங்கே வந்துடும் அப்போ இது வந்து M0 RC0 squared plus MS RCS squared அப்போ momentum of inertia that is நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த term first இந்த term M0 R0 squared plus MS R0 squared minus இந்த term M0 R0 இதெல்லாம் வந்து எப்படி வருது whole square 2 terms அது ரெண்டு இருக்கு அதை நான் whole square னு எழுதிக்கிறேன் the total this divided by M okay அப்போ இந்த equation 8 வந்து எதை explain பண்ணுது அப்படின்னா this is the explain about the momentum of inertia of the triatomic molecules இதில் நம்ம வந்து இன்னொன்று கூட சொல்லுவோம் சப்போஸ் வந்து இந்த triatomic moleculesல நம்மக்கிட்ட வந்து substitution அதாவது ஐசோடோபிக் மாலிகுல்ஸ் இருந்துச்சு இதை வந்து நம்ம எப்படி போடுவோம் ஐசோடோபிக் மாலிகுல்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா இதை நம்ம கொஞ்சம் மாற்றி போடுவோம் என்னத்தை மாற்றி போடுவோம் லாஸ்ட் நம்மக்கிட்ட கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஃபார்முலா இந்த ஈக்குவேஷன் 8 வந்து இந்த இடத்துல என்னென்னு போட்டுப்போம் ஐக்கு பதிலாக ஐ ப்ரைம் போட்டுப்போம் அவ்வளோதான் ஐக்கு பதிலாக ஐ ப்ரைம் இது வந்து எதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்கா ஐக்கு பதிலாக ஐ ப்ரைம் போடுவோம் எதுக்குன்னா ஐசோடோப்புக்கு சப்போஸ் ஐசோடோப் மாலிகுல்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ஐசோடோப்புக்கு ஓகே ஐசோடோப் மாலிகுல்ஸுக்கு கேட்டாங்க அப்படின்னாக்கா நான் கிளியராக எழுதினேன் ஓகே இது வந்து 8th ஈக்குவேஷன்
இப்போ வந்து நமக்கு வந்து இப்படி கொடுத்துட்ருக்குறாங்க. ஓகே, இது 8th ஈக்குவேஷன். இது வந்து ஐசோடோப் கேட்டாங்க அப்படின்னாக்கா ஐசோடோப் கோட் கேட்டாங்க அப்படின்னாக்கா நமக்கு என்ன வரும்? இந்த ஐக்கு பதிலாக நம்ம I0 போட்டுப்போம். இந்த டேர்ம் ஈக்குவேஷன் 8 வந்து நான் சொல்கிறேன். ஈக்குவேஷன் 8 ஐக்கு பதில் I0 போடுவோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா M0 R0 ஸ்கொயர் ரூட் இஸ் ஈக்குவல் டு மீதி எல்லா டேர்மும் அப்படியே தான் இருக்கும். M0 தீஸ் ப்ரைம் இல்லை மீதி டேர்ம்லாம் அப்படியே வச்சு கூட போட்டுக்கலாம். அப்போ ஐசோடோப் இஸ் வி ஆர் கோயிங் டு டிஃப்ரெண்ட் பண்ணி பார்க்கறதுக்காக அப்படி சொல்கிறோம். இல்லை இன்னொரு பாயிண்ட் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இதில் வந்து நம்ம ஏற்கனவே டி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து டி சொல்லியிருக்கோம். பிஜேன்ட்டு அது எப்படின்றத பார்ப்போம். இப்போ வந்து டைப் ஆஃப் பாலிஅட்டாமிக் மாலிகுல்ஸ் என்னென்ன இருக்குது, எதை வச்சு நம்ம இப்படி சொல்கிறோம் அப்படின்னா polyatomic molecules are classified based on the momentum of inertia. அது I is equal to I 3 perpendicular axis. இதை பார்த்தீங்கன்னா there are 3 main types are there. One is linear molecules. அதுவுமே வந்து 3 polyatomic molecules இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறோம்? all atom in straight line. okay, only 2 momentum of inertia are equal. I is equal to IB. sorry, I is equal to 0 இருக்கலாம், IB IC is equal இருக்கலாம். எக்ஸாம்பிள் கார்பன் டை ஆக்சைடு வந்து ட்ரைஅட்டாமிக் மாலிகுல்ஸ் தான், ஆனால் 2 ஆக்சிஜனும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால. அடுத்தது சிமெட்ரிக் டாப் மாலிகுல்ஸ். இதில் வந்து 2 momentum of inertia are equal, 1 is different. ஓகே, இது வந்து 0, இது வந்து டிஃப்ரெண்ட். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோலைட் சிமெட்ரிக் டாபிக் IA less than IB is equal to IC. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா CH3Cl. அடுத்தது ஒப்லேட் சிமெட்ரிக் டாப் பார்த்தீங்கன்னாக்கா IA is equal to IB greater less than IC. இது வந்து லைக் BF3 மாலிகுல்ஸ். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்தது அசிமெட்ரிக் மாலிகுல்ஸ் பார்த்தோன்னா there are 3 momentum of inertia. மூணுமே டிஃப்ரெண்ட். IA is not equal to IB is not equal to IC அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம நார்மலாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த பாலிடயோட்டாமிக் மாலிகுல்ஸில் முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த 3 மாலிகுல்ஸை வச்சு தான் நம்ம வந்து ப்ரீஃப் பண்ணுறோம். அதாவது லீனியர் மாலிகுல்ஸ் ஒன்று, அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னாக்கா அசிமெட்ரிக் மாலிகுல்ஸ் ஒன்று, சிமெட்ரிக் மாலிகுல்ஸ் ஒன்று. இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து ரொட்டேஷனல் கான்ஸ்டன்ட் கூட நம்ம 3 சொல்லிக்கலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து A ரொட்டேஷனல் கான்ஸ்டன்ட், இது B ரொட்டேஷனல் கான்ஸ்டன்ட், இது வந்து C ரொட்டேஷனல் கான்ஸ்டன்ட்னு சொல்லிக்கலாம். நம்மளோட வேல்யூ வந்து h/8π² IC தான். ஐன்ற இடத்துல ICன்ற இடத்துல IA IB ICன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இதுதான் நம்ம முக்கியமான பாயிண்ட்டு நம்ம சொல்ல வேண்டியது. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னாக்கா இதில் செலெக்ஷன்ஸ் ரூல் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கோம். என்ன அங்கே என்ன பண்ணுறோமோ அதே தான் நம்ம இங்கேயும் ஃபாலோ பண்ணுவோம். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஃபார்முலாவில் வந்து இந்த இடத்துல D அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா D நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து அதாவது டிஃப்ரென்ஸ் இந்த லீனியர் ரொட்டேட்டர் நம்ம பார்ப்போம் இல்லையா, டிஃப்ரென்ஸ் 2B J is equal to 0 லெவல் 1 லெவல் 2 லெவல் இருந்துச்சுன்னா என்னன்றதை லெவல் கண்டுபிடிப்போம். அதாவது எனர்ஜி கேப் வேறு ட்ரான்சிஷன் 0 to 1 எப்படி நடக்குதுன்றது இந்த ஃபார்முலாவில் வச்சு தான் நம்ம பார்ப்போம். பாலிஅட்டாமிக் மாலிகுல்ஸுக்கு டைஅட்டாமிக் மாலிகுலாம் BJ × J+1 இல்லை எக்ஸ்ட்ராவாக BJ J+1 மைனஸ் DJ² × J+1 த ஹோல் ஸ்கொயர். இதில் வந்து D அப்படின்னா சென்ட்ரிஃபியூகல் டிஸ்டார்ஷன் கான்ஸ்டன்ட். இதில் வந்து கேபிட்டல் D வந்து என்ன அப்படின்னாக்கா சென்ட்ரிஃபியூகல் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது. சென்ட்ரிஃபியூகல் இது வந்து என்ன கான்ஸ்டன்ட் அப்படின்னா டிஸ்டார்ஷன் கான்ஸ்டன்ட். இது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட அந்த லெவல்ஸ் ட்ரான்சிஷன் J = 1 இல்லையா, அதை மாதிரி நம்ம சொல்கிறதுக்காக நம்ம இந்த டிஸ்டார்ஷன் கான்ஸ்டன்ட் அதை D = டிஸ்டார்ஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்றத இந்த இடத்துல யூஸ் பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு வந்து அந்த வேல்யூஸ் வந்து என்ன அப்படின்றது கிடச்சிரும். அது வந்து நம்ம முக்கியமான ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த டியோட வேல்யூ. இந்த ஈக்குவேஷன் 1ல் டியோட வேல்யூ வந்து டிஸ்டார்ஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ரைட். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, ஃபஸ்ட்டு நம்ம வந்து சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்ஷன் மொமெண்டம் ஆஃப் இனர்ஷியா வந்து எப்படி I = μ0 μr02. இந்த இடத்துல மியூ அப்படின்றது டைஅட்டாமிக் மாலிகுலாம் M1 M2 / M1 + M2.
இங்கே வந்து M0 MC MS சொல்லிட்டு 3 மாலிகுல்ஸை வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். அதனால் இதுக்கு மொமெண்டம் ஆஃப் இனர்ஷியா அப்படி தான் வரும். ஓகேவா? இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ் அண்ட் தேங்க்யூ லிசனர்ஸ். தேங்க்யூ.